விசிக கூட்டணி தொடர்பாக எந்த சிக்கலும் எழவில்லை, இனியும் எழாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து குறித்தும் பதில் அளித்துள்ளார். 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மட்டுமின்றி 2029 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு கட்சி நலன், கூட்டணி நலன், மக்கள் நலன் ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவெடுக்கும். ஒவ்வொரு தனிநபருக்கும் கருத்து சொல்ல சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு. எல்லா கட்சிகளிலும் அப்படி அவரவர் கருத்தை சொன்னாலும் இறுதியில் தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்சி கட்டுப்படும். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கூட கூட்டணி தொடர்பாக தலைமைதான் முடிவெடுக்கும், அதில் நான் தலையிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கொண்டிருக்கிற நல்லுறவு, கூட்டணி உறவு எந்த பாதிப்பும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே எந்த நெருடலும் இல்லை. விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக பரவும் தகவலில் உண்மை இல்லை என விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கு அனுமதி கோரி காவல்துறையிடம் ஏற்கனவே மனு அளிக்கப்பட்ட நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதாக செய்திகள் உலாவந்தன. இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி தீபக்கிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டபோது மாநாட்டிற்கான நிபந்தனைகள் குறித்து பேசி வருவதாகவும் அனுமதி மறுக்கப்பட்டதாக வெளியான தகவல் தவறானது என்றும் விளக்கமளித்தார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நாளை மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் மாநாட்டிற்கான பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறை முடிந்து 7ஆம் தேதி திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் திருத்த கூடுதல் அவகாசம் வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதனை ஏற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் துளசிமதி முருகேசன் வெள்ளிப் பதக்கம் வென்றார். அவருக்கு 2 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை வழங்கி முதலமைச்சர் பாராட்டினார். இதேபோல பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலம் வென்ற நித்யஸ்ரீ மற்றும் மனிஷா ஆகியோருக்கு தலா 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார். உயரம் தாண்டுதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இதனிடையே பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த கைத்தறி நெசவாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 6 நபர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சிறந்த வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 3 வடிவமைப்பாளர்களுக்கு பரிசுத் தொகையாக 40,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றுகளையும் வழங்கினார். இளம் வடிவமைப்பாளராக தேர்வான 3 நபர்களுக்கும் பரிசு வழங்கி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். தமிழக அரசு அளித்த ஊக்கத்தால் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றதாக பாராலிம்பிக் வீரர் வீராங்கனைகள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் பேசியவற்றை பார்க்கலாம்.
தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சப்போர்ட்டாக எடுத்து தான் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா இப்போது கவர்மெண்ட் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இங்கே வந்திருக்க முடியாது. பேரா ஸ்போர்ட்ஸ் வந்து முன்னாடி யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சு நான் நிறையா டோர்னமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன். இப்போ வந்து பார்ட்டிசிபேஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்குது பேரா அத்லீட்ஸோடது. டோக்கியோ 2020 ரியோ 2016 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் தான் போனாங்க, ஒரே மெடல் தான் வந்துட்டு இருந்தது. இந்த தடவை வந்து 6 பேர் போயிருக்காங்க. 6 பேர் கலந்துக்கிட்டதில் 4 மெடல் வந்திருக்கு நம்மளுக்கு. அது வந்து ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா பாராலிம்பிக்ஸில் வந்து மெடல் அடிக்கிறது ஈஸி இல்லை, அது வந்து ரொம்பவே கஷ்டம். அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க், நிறைய பேரோட ட்ரீம் அது. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கோர்ட்ஸ், ஜிம்ஸ், அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயே வருது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கு, எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, பிசிக்கலாவோ மென்டலாவோ என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்றாங்க. ஸோ அதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தேவை நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து சிஎம் சாரும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாரும் நல்லா பேரா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு சப்ளிமெண்ட்லேருந்து ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, கோச்சஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காம்படிஷன் போகிற ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து நல்லா சப்போர்ட்டாக கொடுத்து நல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அந்த 4 பேர் மெடல் வச்சுருக்கோம். இன்னும் 4 பேரில் இன்னும் 20 பேர் ஆகணும் தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன். சென்னையில் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தில் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 60 ரூபாய் விலை உயர்ந்து 7,060 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 480 ரூபாய் விலை அதிகரித்து 56,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 3 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச பொருளாதார காரணங்களால் தங்கம் விலை வரலாறு காணாத ஏற்றம் கண்டு வருகிறது. பண்டிகை காலங்கள் தொடங்கியிருக்கும் நிலையில் அவசிய தேவைக்கு தங்கம் வாங்க நினைக்கும் மக்கள் விலையை கண்டு கலக்கமடைந்துள்ளதாக கூறுகின்றனர். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கல்லூரிக்குள் அனுமதிக்காதது தொடர்பாக முறையிட சென்றபோது மாணவர் அமைப்பினர் மற்றும் பேராசிரியர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பச்சையப்பன் கல்லூரியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி கடந்த 4ஆம் தேதி கல்லூரி வளாகத்தின் உள்ளே போராட்டம் நடைபெற்றது. போராட்டம் நடத்திய மாணவர்களை பெற்றோரை அழைத்து வர கோரி கடந்த சில நாட்களாக கல்லூரிக்குள் அனுமதிக்காமல் இருந்துள்ளனர். அதில் ஒரு மாணவர் அவரது தந்தையை அழைத்து வந்துள்ளார். மற்றொரு மாணவர் பெற்றோரை அழைத்து வராததால் அக்டோபர் 1ஆம் தேதி பெற்றோரை அழைத்து வர வேண்டும், அதுவரை கல்லூரிக்கு வர வேண்டாம் என முதல்வர் கூறியுள்ளார். இது தொடர்பாக இந்திய மாணவர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கல்லூரியில் முறையிடுவதற்காக சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த பேராசிரியர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை கல்லூரியில் இருந்து வெளியேற்றினர். இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி முதல்வர் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த அருண் மற்றும் மிருதுளா ஆகியோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். சென்னையிலிருந்து துபாய் புறப்படும் முன் தங்கள் விமானத்தில் புகை வந்ததால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு பயணிகளிடம் எமிரேட்ஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக என்ஜினிலிருந்து புகை வந்ததாகவும் பின்னர் பிரச்சினை சரி செய்யப்பட்டு விமானம் துபாய் புறப்பட்டதாகவும் எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயணிகளுக்கும் பணியாளர்களுக்கும் எப்போதும் அதிகபட்ச முக்கியத்துவம் தருவதாகவும் எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து துபாய்க்கு எமிரேட்ஸ் விமானம் 280 பயணிகளுடன் நேற்று இரவு புறப்பட தயாரான நிலையில் புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் தீயணைப்பு வீரர்கள், தொழில்நுட்ப குழுவினர் உதவியுடன் பிரச்சினை சரி செய்யப்பட்டு விமானம் 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. நியாயமற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நிறுத்திவிட்டு உடனடியாக வேலைக்கு திரும்புமாறு காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சுங்குவார் சித்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் தொழிற்சாலைகள் ஊதிய உயர்வு, போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
15வது நாளாக போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் 4 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் சாம்சங் நிறுவனம் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் போராட்ட விவகாரத்தில் 3வது அல்லது வெளிப்புற நபர்களின் ஈடுபாட்டை நிர்வாகம் ஒப்புக்கொள்ள இயலாது என தெரிவித்துள்ள சாம்சங் நிர்வாகம், தற்போது மேற்கொள்ளப்படும் வேலை நிறுத்தம் சட்டத்துக்கு விரோதமானது என குறிப்பிட்டுள்ளது. நியாயமான மற்றும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு நிர்வாகம் தொழிலாளர்களை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரசு பள்ளி மாணவர்கள் கழிவறை சுத்தம் செய்யும் வீடியோ பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திம்மச்சூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 112 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் பள்ளியில் உள்ள கழிவறையை சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. அதிர்ச்சியடைந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உடனடியாக கழிவறையை பூட்டியதாக கூறப்படுகிறது. தலைமை ஆசிரியர் மாணவர்களை அடிக்கடி கழிவறையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தி வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த வீடியோ தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது பள்ளியில் கழிவறையை சுத்தம் செய்ய பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தலைமை ஆசிரியர் மீது இது தொடர்பாக பலமுறை புகார் எழுந்துள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் சுருக்குமடி வலைகளை தடை செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற மீனவர்களின் போராட்டம் திரும்ப பெறப்பட்டதை அடுத்து 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதை கண்டித்து கடந்த 22ஆம் தேதி மீனவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்ட மீனவ கிராமங்களின் கூட்டம் நடைபெற்றது. அதில் சுருக்குமடி வலை, அதிவேக இன்ஜின், அங்கீகரிக்கப்படாத விசைப்படகு ஆகியவற்றை தடை செய்ய கோரி மீன்வளத்துறை அமைச்சர் ஆட்சியரிடம் மனு அளிப்பது, இதுகுறித்து நடவடிக்கை இல்லையெனில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தும் மீனவர்களின் படகுகளை கைப்பற்றி மீன்வளத்துறையினரிடம் ஒப்படைப்பது உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. இதனையடுத்து நாகை மாவட்டத்தில் உள்ள 25 கிராம மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் மதியம் 1 மணி நிலவரப்படி 36.93 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக 24 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நிறைவடைந்த நிலையில் இன்று 2ஆம் கட்ட தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா போட்டியிட்டும் கந்தர்பால் மற்றும் புட்காம் உட்பட 26 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதேபோல காங்கிரஸ் மாநில தலைவர் தாரிக் ஹமீத் காரா மத்திய ஷெல்டாங் தொகுதியிலும், பாஜக மாநில தலைவர் ரவீந்தர் ரெய்னா நவ்ஷேரா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். தேர்தல் நடைபெற்று வரும் பகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச நிர்வாகம் சார்பில் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீதான மூடா முறைகேடு வழக்கு தொடர்பாக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. சித்தராமையாவின் மனைவிக்கு வீட்டு மனைகள் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரத்தில் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த ஆளுநர் தாவர்சந்த் கெலோட் ஒப்புதல் அளித்திருந்தார். இதனை எதிர்த்து சித்தராமையா தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் இவ்வழக்கில் விதிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவுகளும் நீக்கப்படுவதாக அறிவித்திருந்தது. இதையடுத்து மக்கள் பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி கஜனான் பட் முன்பு இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோயில் சன்னிதானத்தில் உண்டியல் காணிக்கை பெட்டியை உடைத்து பணம் திருடிய வழக்கில் தென்காசியைச் சேர்ந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி சன்னிதானத்தில் இருந்த காணிக்கை பெட்டியின் பூட்டு உடைக்கப்பட்டு பணம் திருடு போயுள்ளது. இதுகுறித்து திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சார்பில் பம்பை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. சபரிமலை கோயில்களில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது பணம் திருடிய நபர் சபரிமலை நடை திறக்கும் போதெல்லாம் மாதந்தோறும் வந்து சென்றது தெரியவந்தது. சம்பந்தப்பட்ட நபரின் புகைப்படத்தை தமிழக காவல்துறையினருக்கு கொடுத்துள்ளனர். அப்போது தென்காசி மாவட்டம் கீழசுரண்டையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் திருட்டில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மண்டல மகரவிளக்கு பூஜை காலம் விரைவில் தொடங்க உள்ளதால் இதுபோன்று திருட்டு நடக்காமல் இருக்க பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பத்திரம்திட்டா காவல் கண்காணிப்பாளர் வினோத்குமார் தெரிவித்துள்ளார்.
மும்பை சித்தி விநாயகர் கோயிலில் வழங்கப்படும் லட்டுவில் எலிக்குட்டிகள் இருப்பது போன்ற வீடியோ வெளியான நிலையில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோயில் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு பிரசாதத்தில் மிருக கொழுப்பு கலந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மும்பையில் உள்ள புகழ்பெற்ற சித்தி விநாயகர் கோயில் லட்டும் சர்ச்சையாகியுள்ளது. லட்டு பிரசாத பாக்கெட்டுகளை எலிகள் கடித்து சேதப்படுத்தி இருப்பதையும் அதில் எலிக்குட்டிகள் கிடப்பதையும் காட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்த விவகாரம் குறித்து துணை ஆணையர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என கோயில் அறக்கட்டளை தலைவரும் சிவசேனா எம்எல்ஏவுமான சதா சர்வங்கர் தெரிவித்துள்ளார். வீடியோவில் காட்டப்படும் இடம் அசுத்தமாக உள்ளதாகவும் அந்த வீடியோ கோயிலில் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 7 விழுக்காடாக இருக்கும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் வளர்ச்சி 6.7 விழுக்காடாக இருந்த நிலையில் வரும் காலாண்டுகளில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. வேளாண் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் தொழில் மற்றும் சேவை துறைகளில் வளர்ச்சி காணப்படுவதாகவும் ஆசிய வளர்ச்சி வங்கி கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் கிராமப்புறங்களில் நுகர்வு நன்றாக இருப்பதாகவும் ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது. இதுபோன்ற காரணங்களால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 7 விழுக்காடாகவும் அடுத்த நிதியாண்டில் 7.2 விழுக்காடாகவும் வளர்ச்சி அடையும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது. நெய்க்கான பணவீக்கம் 41 மாதங்களில் இல்லாத அளவிற்கு சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் 0.21 விழுக்காடாக குறைந்துள்ளது. இதுவே முந்தைய ஜனவரி மாதத்தில் நெய்க்கான பணவீக்கம் 5.13 விழுக்காடாக இருந்தது மத்திய புள்ளியியல் அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. பால், தயிர், வெண்ணெய், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் சார்ந்த பொருட்களின் பணவீக்கமும் குறைந்திருந்தாலும் நெய்க்கான பணவீக்கம் அதிகமாக குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருள் பணவீக்கத்தில் பால் பொருட்கள் மட்டும் 7.72 விழுக்காடு பங்களிப்பை வழங்குகின்றன. 2023ஆம் ஆண்டின் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான காலங்களில் சில்லறை பணவீக்கம் 7 விழுக்காட்டிற்கு மேல் இருந்த நிலையில் தற்போது குறைந்து வருவதும் பால் பொருட்களுக்கான பணவீக்கம் குறைவதற்கு காரணமாக உள்ளதாக தர ஆய்வு நிறுவனமான இந்தியா ரேட்டிங்ஸ் தெரிவித்துள்ளது. இது தவிர கால்நடை தீவனம் விலை குறைந்து வருவது உள்ளிட்ட காரணங்களாலும் நெய் உள்ளிட்ட பால் பொருட்களின் பணவீக்கம் குறைய காரணமாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வரும் நாட்களில் பால், நெய் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத்தில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலம் இடிக்கப்பட்டு 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீண்டும் கட்டப்பட உள்ளது. அகமதாபாத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு மாநகராட்சி சார்பில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 2 மாதங்களில் மேம்பாலம் சேதமடைந்ததால் அதில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் 5 ஆண்டுகளில் இந்த மேம்பாலம் முற்றிலுமாக மூடப்பட்டது. மேம்பாலத்தின் நிலைமை மோசமடைந்ததால் அதை முற்றிலுமாக இடித்து மீண்டும் புதிய மேம்பாலத்தை கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டப்பட்ட நிலையில் தற்போது கட்டப்பட இருக்கும் புதிய மேம்பாலத்திற்கு 53 கோடி ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேம்பாலத்தை இடிக்க ஆகும் செலவையும் புதிய பாலம் கட்டுவதற்கான தொகையையும் பழைய மேம்பாலத்தை கட்டிய நிறுவனத்திடமிருந்து வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய நிறுவனமான ஹூண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனம் பொது பங்கு வெளியீட்டில் களமிறங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இதற்காக பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அந்நிறுவனம் ஒப்புதல் பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2003ஆம் ஆண்டில் மாருதி சுசுகி நிறுவனத்தின் ஐபிஓவை தொடர்ந்து 2 தசாப்தங்களுக்கு பிறகு வாகனத்துறையில் பொது பங்கு வெளியீட்டில் களமிறங்கும் 2வது நிறுவனம் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா. பொது பங்கு வெளியீடு மூலமாக $3 பில்லியன், அதாவது சுமார் 25,000 கோடி ரூபாய் நிதி திரட்ட இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக 1996ஆம் ஆண்டு ஹூண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனம் இந்தியாவில் வர்த்தகத்தை தொடங்கியது. தற்போது இந்நிறுவனம் 13 மாடல்களில் கார்களை விற்பனை செய்து வருகிறது. கடந்த மாதம் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது கவனிக்கத்தக்கது. ஈக்வடாரில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் பல ஏக்கர் நிலங்கள் தீக்கிரையாகின. தலைநகர் குவீட்டோ அருகே வனப்பகுதியில் பற்றிய தீ நகரத்திற்குள்ளும் பரவியது. இதில் 3 வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. தீயணைப்பு வீரர்களுடன் சேர்ந்து பொதுமக்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடினர். காட்டுத்தீ ஏற்பட்டதற்கான காரணங்கள் இதுவரை தெரியவில்லை.
ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான உத்தேச பட்டியலில் விராட் கோலியின் பெயரை டெல்லி அணி சேர்த்துள்ளது. நடப்பாண்டுக்கான ரஞ்சி கோப்பை தொடர் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான 84 பேர் கொண்ட உத்தேச அணியை டெல்லி அணி அறிவித்துள்ளது. அதில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலியுடன் ரிஷப் பந்த், ஆயுஷ் பதோனி, யஷ் துல் உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர். விராட் கோலி 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு ரஞ்சி கோப்பையில் விளையாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இங்கிலாந்தின் ரிவர்சைட் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட் இழப்புக்கு 304 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி தரப்பில் ஹாரி புரூக் சதம் அடித்து அசத்தினார். அந்த அணி 37.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்கள் எடுத்திருந்தபோது ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டது. அதனைத் தொடர்ந்து டிஎல்எஸ் விதிப்படி 46 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலிய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை వహిக்கிறது. ఇంకో లడ్డు కావాలన్నా ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. திருப்பதி லட்டு விவகாரத்தில் நடிகர்கள் பவன் கல்யாண் மற்றும் கார்த்தி இடையே சமாதானம் ஏற்பட்டாலும் சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். மெய்யழகன் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற்றது. அப்போது நடிகர் கார்த்தியிடம் உங்களுக்கு லட்டு வேணுமா என தொகுப்பாளர் கேட்டார். அதற்கு கார்த்தி லட்டு குறித்து பேச வேண்டாம் என்றும் அது உணர்வு பூர்வமான விவகாரம் இருந்தாலும் தமக்கு வேண்டும் என்றும் சிரித்தபடி கூறினார். లడ్డు కావాలా నాయనా ఇంకో లడ్డు కావాలా నాయనా ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. இதற்கு ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்திருந்தார். சினிமா நிகழ்வில் லட்டுவை கிண்டலடிப்பீர்களா என்றும் சனாதனத்தை நம்பும் மக்களின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் என்றும் பேசியிருந்தார். మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్లో కూడా చూశాను. లడ్డు ఇస్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. డోంట్ యు ఎవర్ సే దట్. డోంట్ యు ఎవర్ ట్రై డేర్ టు సే దట్ ప్లీజ్. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசு பொருளான நிலையில் சமூக வலைதளத்தில் நடிகர் கார்த்தி வருத்தம் தெரிவித்தார். தாம் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்காக பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் கூறியிருந்தார். பெருமாளின் பக்தனாக பண்பாட்டின் மீது எப்போதுமே பிடிப்புடனே இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள பவன் கல்யாண் தாங்கள் பேசியது தற்செயலானதே என்பதை புரிந்து கொள்வதாக கூறியதுடன் மெய்யழகன் படம் வெற்றியடையவும் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதற்கு படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் சூர்யாவும் நன்றி தெரிவித்து பதிவிட்டார். இத்துடன் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கார்த்தி எந்த தவறும் செய்யாத போதும் பவன் கல்யாண் மரியாதை குறைவாக திமிருடன் பேசியதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். அவர்களுடன் பவன் கல்யாண் ஆதரவாளர்கள் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தை விமர்சிக்கும் விதமாக வெளியிடப்பட்ட வீடியோ தற்போது அதில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக அறிக்கை வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரபல யூடியூபர்கள் கோபி மற்றும் சுதாகர் இணைந்து நடத்தி வரும் பரிதாபங்கள் சேனலில் லட்டு பரிதாபங்கள் தலைப்பில் ஒரு வீடியோ வெளியானது. வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே மில்லியன் கணக்கில் பார்வைகளை கடந்தாலும் பல்வேறு விமர்சனங்களும் எழுந்தன. இதையடுத்து அவர்கள் அந்த வீடியோவை யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கினர். இதுகுறித்து கோபி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடைசியாக வெளியான வீடியோ முழுக்க நகைச்சுவைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது என்றும் யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே திருப்பதி லட்டு குறித்து பேசி நடிகர் கார்த்தி மன்னிப்பு கோரிய நிலையில் தற்போது யூடியூபர்கள் கோபி மற்றும் சுதாகரும் மன்னிப்பு கோரியுள்ளனர். ஜெயம் ரவிக்கும் தனக்கும் இருக்கும் நட்பு என்பது தொழில்முறை சார்ந்தது மட்டும்தான் என பாடகி கெனிஷா பிரான்சிஸ் தெரிவித்திருக்கிறார். டிடி நெக்ஸ்ட் நாளிதழுக்கு பேட்டியளித்த அவர், ஜெயம் ரவி தனது நண்பர் அவ்வளவுதான் என்றும் விவாகரத்துக்கு தான் காரணம் என்று கூறுவது முற்றிலும் பொய் எனவும் கூறினார். மேலும் ஜெயம் ரவி அவரது மனைவிக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பும் வரை அவரை பற்றி தனக்கு தெரியாது என்றும் தெரிவித்தார். கருத்து வேறுபாடு காரணமாக நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை பிரியப் போவதாக அறிவித்தார். இதையடுத்து ஜெயம் ரவி பாடகி கெனிஷாவுடன் நெருக்கமாக இருப்பதால் தான் மனைவியை பிரிய முடிவு செய்துள்ளார் என வலைதளங்களில் தகவல் பரவின. சென்னை பூந்தமல்லி EVP பிலிம் சிட்டியில் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான செட் அமைக்கும் பணியின் போது வடமாநில தொழிலாளி ஒருவர் தவறி விழுந்து படுகாயமடைந்தார். பிக் பாஸ் 8வது சீசன் தொடங்கவிருக்கும் நிலையில் அதற்கான செட் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன.
அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சாயன் கான் என்பவர் திடீரென மேலே இருந்து கீழே விழுந்து கை மற்றும் இடுப்பு பகுதிகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த ஆண்டு EVP பிலிம் சிட்டியில் படப்பிடிப்பின் போது சிலர் உயிரிழந்த நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். லாபட்டா லேடிஸ் படத்தை ஆஸ்கருக்கு அனுப்பியிருக்க கூடாது என இயக்குநர் வசந்தபாலன் கூறியுள்ளார். இதுகுறித்து தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், லாபட்டா லேடிஸ் எனும் ஹிந்தி திரைப்படம் பொழுதுபோக்கு தன்மைக்காகவும் சுவாரஸ்யத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல் குட் டிராமா என்றும், அதைவிட கொட்டுக்காளையோ உள்ளொழுக்கோ ஆடு ஜீவிதமோ இந்தியா சார்பாக ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டு இருக்கலாம் எனவும் கூறியுள்ளார். வெயில், அங்காடி தெரு, அரவான், காவிய தலைவன், அநீதி போன்ற படங்களை இயக்கியவர் வசந்தபாலன். கடைசியாக வந்த அநீதி திரைப்படம் பலராலும் பாராட்டப்பட்டது. நந்தன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு சரவணனை இயக்குனர் கோபி நயினார் பாராட்டியுள்ளார். இதுகுறித்து முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சரவணன், திரையரங்கு வாசலில் இருந்து அழைத்த கோபி நயினார் படத்தின் அத்தனை விஷயங்களையும் சொல்லி பாராட்டினார் என்றும், ஒரு படைப்பு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் எனவும் அவர் பாராட்டியதாக பதிவிட்டுள்ளார். மேலும் செருப்பு, ஷர்ட் தொடங்கி பிணம் புதைக்கப்படும் காட்சி வரை ஒவ்வொன்றையும் அவ்வளவு நுட்பமாக பேசினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் செப்டம்பர் 20ஆம் தேதி நந்தன் திரைப்படம் வெளியானது. நடிகர் அஜித்குமார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மோட்டார் ஸ்போர்ட் GT கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்தியாவின் முதல் ஃபார்முலா 1 கார் பந்தய வீரரான நரேன் கார்த்திகேயன் வெளியிட்டிருக்கும் இன்ஸ்டாகிராம் பதிவில், கார் பந்தயத்தில் மீண்டும் பங்கேற்பதற்காக அஜித்குமார் கடுமையாக உழைத்து வருகிறார் என்றும், தான் அவருக்கு வழிகாட்டியாக இருந்து மீண்டும் பந்தயத்தில் ஈடுபடுத்த முடிந்தால் அது ஒரு பாக்கியமாக இருக்கும் எனவும் பதிவிட்டுள்ளார். இதற்கு முன்பு அஜித்குமார் 2002ஆம் ஆண்டு ஃபார்முலா மாருதி இந்தியன் சாம்பியன்ஷிப் பந்தயத்திலும் 2010ஆம் ஆண்டு ஃபார்முலா 2 பந்தயத்திலும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. OTT தளத்தில் வெளியாகும் சினிமா வெப் தொடர்களை ஒழுங்குபடுத்தி தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய உள்துறை செயலர், தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த ஆதிசிவம் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் OTT தளத்தில் ஒளிபரப்பப்படும் சினிமா வெப் தொடர்களில் வன்முறை, போதைப்பொருள் பயன்பாடு, ஆபாச பேச்சுகள் போன்றவை எந்தவிதமான தணிக்கையுமின்றி ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன என்றும், இதை தணிக்கை செய்து ஒழுங்குபடுத்த உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். சென்னை பூந்தமல்லி அருகே குடியிருப்பு பகுதியில் வளர்க்கப்படும் கால்நடைகளால் அந்த பகுதியினர் கடும் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி நகராட்சி ரைட்டர்ஸ் தெருவில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள சிலர் அவைகளை பராமரிக்காமல் விட்டுள்ளனர். தெருக்களில் சுற்றித் திரியும் மாடுகளால் சாலையில் செல்லும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருகிறது. கடந்த வாரம் 2 வயது குழந்தை மற்றும் பள்ளி சிறுவனை மாடு முட்டியதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நகராட்சியிடம் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கால்நடை உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. தஞ்சை டபீர்குளம் வார்டில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மேயர் மக்களின் குறைகளை குறிப்பெடுக்காமல் செல்போனில் பேசியபடி நின்ற அதிகாரியை கண்டித்து அறிவுரை வழங்கினார். டபீர்குளம் ரோடு 11வது வார்டு பகுதியில் மாநகராட்சி மேயர் ராமநாதன் திடீர் ஆய்வு செய்தார். அப்போது பாதாள சாக்கடை பணிகள், தண்ணீர் தொட்டிகள், மின் கம்பங்கள் ஆகியவை முறையாக உள்ளதா என ஆய்வு செய்தார். அப்போது மக்களின் குறைகளை குறிப்பெடுக்காமல் செல்போனில் பேசியபடி பெண் அதிகாரி நின்று கொண்டிருந்தார். இதனை கண்ட மேயர் அவரிடமிருந்து செல்போனை வாங்கி வைத்துக் கொண்டார். மக்களிடம் குறைகளை கேட்கும் போது அலட்சியமாக இருப்பதா என அதிகாரியிடம் கடிந்து கொண்டார்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மதுபோதையில் பள்ளி மாணக்கர்களை வேனில் ஏற்றிச் சென்ற ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். தோப்புத்துறை அரசு பள்ளியில் பயிலும் சுற்றுவட்டார மாணவர்களை பெற்றோர்கள் தனியார் வேன் மூலம் அனுப்பி வைக்கின்றனர். நேற்று மதுபோதையில் இருந்த ஓட்டுநர் அப்துல் நாசர் என்பவர் தனது வேனில் 15 மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு விபத்து ஏற்படுத்தும் வகையில் சென்றுள்ளார். இதை கண்ட பொதுமக்கள் வேனை நிறுத்தி பள்ளி மாணவர்களை மீட்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் ஓட்டுநர் அப்துல் நாசரை கைது செய்த காவல்துறையினர் எந்த ஆவணங்களுமின்றி வாகனம் இயக்கி வந்ததையும் கண்டறிந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சிதிலமடைந்த நிலையில் இருக்கும் அங்கன்வாடி மையத்தை புதுப்பித்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. இளந்திரை கொண்டான் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையம் சேதமடைந்த கட்டடத்தில் நடத்தப்பட்டு வந்தது. கூரை ஓடு வேயப்பட்ட இந்த கட்டடத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் அருகில் உள்ள மணமகள் மன்றத்திற்கு அங்கன்வாடி மையம் மாற்றப்பட்டது. இங்கு குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு 4 ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கும் மையத்தை சீரமைக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கஞ்சா விற்பனை செய்த 4 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அவ்வழியாக டாடா ஏஸ் வாகனத்தில் வந்த சத்தியமூர்த்தி என்ற இளைஞர் கஞ்சா புகைத்துக் கொண்டிருப்பதை கண்டனர். அவரை பிடித்து விசாரித்த போது மேலும் கஞ்சா விற்பனையிலும் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர் அளித்த தகவலின் பேரில் 3 கைது செய்த காவல்துறை அவர்களிடமிருந்து 6 கிலோ கஞ்சா, 2 டாடா ஏஸ் வாகனங்கள், 1 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 4 காவல்துறையினர் கைது செய்தனர். வருசநாடு மற்றும் கடமலைக்குண்டு பகுதியைச் சுற்றியுள்ள மலை கிராமங்களில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு புகார் கிடைத்தது. இதையடுத்து பாலூத்து விலக்கு பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட காவல்துறையினர் தொடர்ச்சியாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தனர். மேலும் வெளிமாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி விற்பனை செய்த புகாரில் ஒருவரை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரியில் காந்தி சிலையை சேதப்படுத்தியவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலரும் வலியுறுத்தியுள்ளனர். கூலித்துறை அருகே மருதங்கோடு பகுதியில் இரணியல் சர்வோதய சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ள காந்தி சிலையின் தலைப்பகுதியை சேதப்படுத்தப்பட்டது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இதுவரை சிலையை சேதப்படுத்தியவர்கள் யார் என்பது கண்டறியப்படவில்லை. இவ்விவகாரத்தில் குற்றவாளிகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பத், சுபோதயகுமரன் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்திக்கு முன்னதாக குற்றவாளிகளை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் சுபோதயகுமாரன் அறிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் நிதி நிறுவனம் நடத்தி பண மோசடியில் ஈடுபட்டவர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு சீல் வைத்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. அழகாபுரியைச் சேர்ந்த விஜயராகவன் மற்றும் அருண்குமார் ஆகிய இருவரும் இணைந்து ட்ரூவே என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தியுள்ளனர். இவர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக கூறி 2500க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடமிருந்து 250 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் தலைமறைவான நிலையில் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முதலீட்டாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இது தொடர்பான புகாரில் விசாரணை மேற்கொண்ட மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் விஜயராகவன், அருண்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இருவருக்கும் சொந்தமான வீடுகள் மற்றும் 4 அலுவலகங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் அவற்றிற்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பல ஆண்டுகளாக செயல்படாத பள்ளியின் உள் விளையாட்டு அரங்கம் ஒன்று இரும்பு பொருட்கள் குடோனாக மாறியுள்ளது. சில்வார்பட்டி ஊராட்சியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 1800க்கும் அதிகமான மாணாக்கர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்ட பிறகு கல்வி, விளையாட்டிற்கு என புதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அதன்படி மத்திய அரசின் சார்பில் கடந்த 2018ஆம் ஆண்டு 1,63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது. ஆனால் தற்போது வரை இந்த விளையாட்டு அரங்கம் மாணவர்களின் பயன்பாட்டுக்கு வராமல் நாளடைவில் பழைய இரும்பு மற்றும் மரப்பொருட்களை சேகரித்து வைக்கும் குடோனாக மாறிய அவலம் அதிர்ச்சியூட்டுகிறது. இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் கேட்டபோது நேரில் ஆய்வு செய்து உள் விளையாட்டு அரங்கத்தை திறக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஊஞ்சல் ஆடிய சிறுமி புடவை இறுக்கியதால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அரப்பாண்டகுப்பம் கிராமத்தில் உள்ள புதுக்கோயிலைச் சேர்ந்த வேலு என்பவரின் மகள் ரோபித்ரா தும்பேரியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று மாலையில் வீடு திரும்பிய அவர் ஆட்டுக்கொட்டகையில் புடவையில் கட்டியிருந்த ஊஞ்சலில் கழுத்தில் துணி இறுக்கியபடி இறந்து கிடந்துள்ளார். ஆடு மேய்க்க சென்ற பெற்றோர் மகள் இறந்து கிடப்பதை பார்த்து பதறியுள்ளனர். சிறுமியை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே உறவினர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் சிறுமியின் உடலை கூராய்வுக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்தனர். சென்னை பெரம்பூரில் வணிக வளாகத்தின் வாகனம் நிறுத்துமிடத்தில் பைப்லைன் விழுந்ததில் வாகனங்கள் சேதமடைந்தன. நேற்று இரவு பெரம்பூரில் உள்ள வணிக வளாகத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் ஃபயர் எக்ஸைட் பைப்லைன் திடீரென விழுந்ததில் திரையரங்க வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமான 6 கார்கள் மற்றும் ஒரு ஆட்டோ சேதமானது. பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்கள் சுமார் 1 மணி நேரமாக காத்திருந்த நிலையில் பராமரிப்பு ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தனர். வாகன உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட திரையரங்க நிர்வாகம் வாகனத்தை சீரமைத்து தருவதாக உறுதியளித்தனர். ஸ்பெக்ட்ரம் மால் என்று அழைக்கக்கூடிய அந்த அரங்கத்தின் மீது வழக்கு இருப்பதால் திரையரங்கு மட்டுமே செயல்பட்டு வருகிறது. முறையான பராமரிப்பு இன்றி செயல்படுவதால் திரையரங்கை மூட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். மதுரை தனக்கன்குளத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஓலா மின்சார இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரியும் வீடியோ வெளியாகியுள்ளது. திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். பணி முடித்துவிட்டு தனக்கன்குளம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது மின்சார வாகனத்திலிருந்து லேசாக புகை வரத் தொடங்கியுள்ளது. இதனை கண்டதும் வாகனத்தை சாலையோரமாக நிறுத்தியுள்ளார். வாகனம் முழுவதும் தீப்பற்றி எரிய தொடங்கியதைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் தண்ணீரை கொண்டு தீயை கட்டுப்படுத்தினர். தீப்பற்றியதில் வாகனம் முற்றிலுமாக சேதமடைந்தது. சாலையோரமாக இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக கனகராஜ் உயிர் தப்பினார். உளுந்தூர்பேட்டை அருகே சாலையோர மரத்தில் சுற்றுலா வேன் மோதிய விபத்தில் 6 ஆண்கள் உயிரிழந்தனர். 16 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஆரணி பகுதியைச் சேர்ந்த 20 பேர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்றுவிட்டு வேனில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மேட்டத்தூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி விபத்திற்குள்ளாக்கியது. இதில் வேனில் பயணித்த ஆண்கள் 6 பேர் உயிரிழந்தனர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளில் சிக்கியிருந்த உடல்களை மீட்டனர். மேலும் விபத்தில் காயமடைந்த 16 பேர் மீட்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து நடந்த இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு நடத்தினார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியிலிருந்து 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக ஒகேனக்கல் அருவிக்கு நீர்வரத்து குறைந்திருந்த நிலையில் தற்போது 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருப்பூரில் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்த 6 பேரும் காவல்துறையினரை கண்டதும் தப்பியோட முயற்சித்துள்ளனர். அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது முறையான பாஸ்போர்ட் விசா இல்லாதது திருப்பூரில் தங்கியிருந்தது தெரியவந்தது. கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் வேலை தேடி குவஹாத்தி வழியாக திருப்பூர் வந்த 6 பேரும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என கூறி பின்னலாடை நிறுவனத்தில் பணியில் சேர்ந்துள்ளனர்.